Hi, I am myself Benosal Paul from SNS College of Physiotherapy. Today we can discuss about the passive movements. Hi, this is Akash. Today I am going to brief about passive movements. Passive movements are the movements done from the external force for the muscle inactivity and reduced range of motion. There are three types of passive movements: continuous passive movement (CPM) or mechanical passive movement, relaxed passive movement, and forced passive movement. Let me see about relaxed passive movement. Relaxed passive movement is done with a normal range of motion without any increased rate of motion. Forced passive movement is done beyond the normal range of motion, and CPM mechanical passive movement is done from the machine and rhythmically. And the principles of passive movements are fixation, support, repetition, physiotherapist stance, sequence. First, fixation should be on the proximal joint, and repetition is about 8 to 10 repetitions, and it can be done twice daily. Physiotherapist stance should be in box standing position, and patient should be in a comfortable position for the specific joint range of motion. Next, sequence for neurological patient, it should be from proximal to distal, and for the fluid drainage patients, it should be from distal to proximal. Thank you. So next we can see about the indication and contraindication and benefits of the passive movement. Hi, I am Anushya. Now I tell about indication and contraindication of passive movements. ஸோ இதில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, பேரலைசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பேசிவ் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மசில் கான்ட்ராக்ஷன், மசில் டோன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்டு, ஸோ ப்ரொலாங்கரேட்டடாக பெட் ரிட்டனாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்துட்டு மசில் கான்ட்ராக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிலே நிறையா இருக்குது, மசில் அட்ரோஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நிறையவே கொடுக்கலாம். கோமா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மசில் சோர்னஸ் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம அது மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால அது கொடுக்கறதுனால வந்து மசில் கான்ட்ராக்ஷன் அதிகமாகும். அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டாகவும் இது கொடுக்கலாம். இது எதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்லொகேஷன் பேஷண்ட்க்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் டிஸ்லொகேஷன் ஜாஸ்தி தான் ஆகும். சப்ளிகேஷன் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஒன்று இருந்தாலோ, ஸ்கின் இரிட்டேஷன் இருந்தாலும் நம்ம அது கொடுக்கக்கூடாது. பேசிவ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால இன்னும் அது ஜாஸ்தி ஆகும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இது பேசிவ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால மசில் கான்ட்ராக்ஷனும் மசில் டோனும் வந்துட்டு அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெட் ரிட்டன் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மசில் சோர்னஸ் வந்து கம்மியாகும். So next we can see about demonstration for passive movement in shoulder joint and elbow joint. Patient is supine. இப்போ வைக்கணும் ஷோல்டர் வெளியில. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கையில் எந்த வாட்ச் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்டோட பாசிவ் மூவ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ராக்சிமல் எண்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு பாசிவ் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம். திஸ் இஸ் ஃப்ளெக்ஷன். அப்புறமேட்டு வந்துட்டு அப்டக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸோ தென் வந்துட்டு நம்ம சர்க்குலேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ தென் வந்துட்டு நம்ம எல்போ ஜாயின் பார்க்க போகிறோம். எல்போ ஜாயின்ல வந்துட்டு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ரெண்டு மூமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ எல்போ ஸ்டெப் இங்கே அதே மாதிரி ஷோல்டர் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு ஃப்ளெக்ஷன், ஃபுல் ஃப்ளெக்ஷன், அப்புறம் எக்ஸ்டென்ஷன் வந்து 0 டிகிரி. ஸோ நம்ம வந்து ஃப்ளெக்ஷன் நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டு, ஸோ அதுலேருந்து பேக்வர்ட் வரும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் நார்மல் மூவ்மெண்ட்லேருந்து எக்ஸ்டென்ஷன் போகாது, ஏன்னா 0 டிகிரி. ஸோ இது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரிப்பீட்டடாக ஒரு 1 டைம் பண்ணக்கூடாது, 15 to 20 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோன்னா, ஸோ ரிப்பீட்டடாக ஸ்டெபிலைஸ் பண்ணி, ஸோ ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ஸோ ரிதமிக்காக இருக்கணும் நம்ம பிரின்சிபல் படி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ராக்ஷன் கொடுத்துட்டு தான் ஸோ மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ ட்ராக்ஷன் கொடுக்குறதுனால ஜாயிண்ட் ரிசப்டார்ஸ் வந்து
ஸ்டிமுலேட் ஆகும். அதே மாதிரி மூமெண்ட்ஸும் ரிதமிக்காக 15 டைம்ஸ் கொடுக்கும். ஸோ அப்டக்ஷன் அடக்ஷன், ஸோ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ரிப்பீட்டடாக 15 to 20 டைம்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே ட்ராக்ஷன் லைட்டாக நம்ம அந்த ஜாயிண்ட் கொடுக்கணும், சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மூமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இதனால மசில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா மெயினாக வந்து மசில் அட்ரோஃபி போகாது, மசில் வேஸ்டிங் இருக்காது, ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும். ஸோ ரிப்பீட்டடாக மசில் வேஸ்டிங்னு எதுவும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.